ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷு நேச்சுரல்ஸ். இன்னைக்கு நம்ம சங்குப்பூவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சங்குப்பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அது போக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நுரையீரலுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணும். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 7-8 சங்குப்பூ போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அது ஒரு அரை ஸ்பூன் லெமன் டிராப்ஸ், அது இல்லைன்னா லைட்டாக இஞ்சி சேர்த்திக்கோங்க. அதை நீங்கள் சூடாகவே குடிக்கலாம். ரொம்ப சூடாக இல்லை, டீ குடிக்கிற சூடுக்கு நீங்கள் குடிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த சங்குப்பூவில் எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஒரு சிலர் இதை சாப்பிடக்கூடாது. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் மதர்ஸ் சாப்பிடக்கூடாது, அப்புறம் கன்சீவாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, அயன் டேப்லெட் சாப்பிட்றவங்க சாப்பிடக்கூடாது, அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க டாக்டர்கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 3 to 6 months அந்த மாதிரி ஆகும். எனக்கு உடனே வெயிட் லாஸ் ஆகணும், உடனே எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும்னு சொல்லி நிறைய பூவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கொஞ்சமான பூ தான், ஒரு 6 பூ இல்லை 7 பூ போட்டு குடிக்கலாம். நீங்கள் டெய்லியுமே குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம். எதுவுமே குடிக்காம டீக்கு பதிலாக இது குடிங்க. நல்லா ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.